கடைசியில மொமோஷிக்கி அவர்கிட்ட இருக்க எல்லா எனர்ஜி இழந்துட்டு அந்த இடத்துல டயர்டா நின்னுட்டு இருப்பாரு. அப்போ அந்த இடத்துக்கு கட்டாசுக்கி வந்து நிஞ்சா டூல யூஸ் பண்ணி மொமோஷிக்கி அட்டாக் பண்ணுவாரு. மொமோஷிக்கி அந்த ஒரு ஜூட்ஸு அப்சர்வ் பண்ணிட்டு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிட்டு பவர் அப் ஆயிருவாரு. பவர் அப் ஆன மொமோஷிக்கி வந்து ஷேடோ இமிடேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சிருப்பாரு. கரெக்டா அந்த ஒரு சமயத்துல தான் பொருட்டோ அவரோட வேனிஷிங் ரசங்கனை யூஸ் பண்ணுவாரு. அந்த ஒரு ரசங்கன் மறைஞ்சு போயிட்டு மொமோஷிக்கி அட்டாக் பண்ணிரும். இதனால எல்லாருமே ரிலீஸ் ஆயிருவாங்க. அப்போ நருட்டோ பொருட்டோ இவங்க ரெண்டு பேருமே மொமோஷிக்கி டிஃபீட் பண்றதுக்காக ஒரு பெரிய ரசங்கன் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ஒரு சீன் வேற லெவல்ல இருந்திருக்கும். இறந்து போன எல்லாருமே வந்து அவங்களோட சக்கராவை கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. கடைசியா அந்த ஒரு பெரிய ரசங்கனை யூஸ் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேருமே மொமோஷிக்கியை டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஆனா எல்லா ஓட்சுசுகிஸும் பண்ற மாதிரி தான் மொமோஷிக்கியும் அவரோட கர்மாசியில பொருட்டோ மேல பிளேஸ் பண்ணிட்டு பொருட்டோவை அவரோட வெசலா தேர்ந்தெடுத்திருப்பாரு. எல்லா ஓட்சுசுகிஸோட வெசல் மேல அவங்களோட கர்மாசில் வந்து இருக்கும். ஆரம்பத்துல இந்த ஒரு கர்மாசில யூஸ் பண்ணிட்டு இவங்களால ஓட்சுசுகிஸோட பவர் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா அந்த ஒரு பவரை இவங்க ரொம்ப யூஸ் பண்ணாங்கன்னா அந்த ஓட்சுசுகிஸ் வந்து மறுபடியும் வெளியே வந்துருவாங்க. இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த ஓட்சுசுகியோட வெசலா இருக்கிறவங்க அவங்களோட சக்கரா ட்ரெயின் ஆச்சுன்னா மறுபடியும் இந்த ஓட்சுசுகி வந்து டெம்பரரியா வெளியே வருவாங்க. ஆனா இதை அளவா யூஸ் பண்ணா ஓட்சுசுகிஸோட பவரை நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்.